காலை வணக்கம். மனிதர்கள் எவ்வளவு ரொம்ப நெருங்கியவர்களாக இருந்தாலும், இரட்டையர்களாக இருந்தாலும் கூட, அவர்களுடைய கைரேகைகள் இருக்கிற அந்த சுழற்சிகள், கைரேகைகள் இருக்கிற சுழற்சிகள், அந்த ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மாறுபடுது, வேறுபடுதுன்ட்டு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணி பண்ணி. இன்னி வரைக்கும் விஞ்ஞானிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் கையெழுத்துக்கு பதிலாக இடது கை பெருவிரல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கைவிரல்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். நீங்கள் சில அலுவலகங்கள் போனோம்னா கூட நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு வைக்கணும், பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் வைக்கணும். உங்கள் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணுறது கூட இப்போல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி தில்லாலங்கடி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டிவியில் ஓடிபி பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. கையில் ஏதோ ஒன்று ஓட்டிக்கிட்டு அதுலேருந்து பிரித்து அதை அப்படியே வச்சு ஒட்டின்னு சொல்கிறாங்க. இதை பண்ணுறங்கலாம். ஆக இந்த கைரேகை வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனை ஒரு இதுன்னு வேறுபடுத்தி காட்டுது. நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மர் தலையில் எழுதியிருக்காரு அப்படின்னுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பிரம்மர் தலையில் எழுதினா இருப்பாருங்க, அதனுடைய பிரதிபலிப்பு தான் விரல்களில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனித்தனியாக ஒருத்தருக்கு எழுதி அனுப்புகிறாருல்ல, அதனால் என் தலையில் என்ன எழுதி இருக்குதுன்னு கையிலையும் எழுதி வச்சுருக்கேன். காலை வணக்கம். நன்றி.